ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லா உலகமே பார்த்திங்கன்னா கோவிட். இந்த கோவிட்னால நிறைய பேருக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல. வந்தோடனே ஒரு பயம் வந்துருச்சு. ஓகே, என்ன சாப்பிட்ணும் எது சாப்பிடக்கூடாது. ஓகே, நம்ம கண்டினியூஸ் ஒரு 10 வீடியோஸ் பார்த்திங்கன்னா ஒன்லி ஃபார் கோவிட் பேஷண்ட்ஸ்க்கு மட்டும்தான் இந்த வீடியோ நான் கொடுக்க போகிறேன். நார்மல் பீப்புள் இது குடிக்கலாம், சாப்பிடலாம். ஓகே, நீங்களும் பயப்பட தேவையில்லை. முதல்ல உங்களுக்கு கோவிட் பாசிட்டிவ் வந்துருச்சுன்னா எடுத்த உடனே முதல்ல பயப்படாதீங்க. பயம் இல்லாமல் நம்ம வீட்டிலேயே குவாரண்டைன் பண்ணி எப்படி நம்ம அதை சரி பண்ணலான்றது தான் பார்க்க போகிறோம். ஓகே, இன்றைக்கி ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முதல்ல நம்ம தொண்டையிலே பார்த்திங்கன்னா முதல்ல அந்த கோவிட் வைரஸ் பார்த்திங்கன்னா தொண்டையில் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு 4 to 5 டேஸ்க்கு அப்புறம் தான் அது உள்ளே நேவிகேட் ஆகி உள்ளே போகும். அங்கேயே முதல்ல நம்ம அதை கில் பண்ணிடணும். ஒருத்தருக்கு பார்த்திங்கன்னா ஒரு லவங்கம். ஓகே, அந்த மாதிரி உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அத்தனை லவங்கம் எடுத்துக்கணும். அந்த மேலே டாப் அதை நம்ம எடுத்துகிட்டு வெறும் நார்மல் அந்த லவங்கம் மட்டும் வச்சுட்டு அதை நல்லா பொடி பண்ணிக்கணும். ஒரு தண்ணி எடுத்துக்கோங்க, அதில் அந்த பொடி அண்ட் தென் மஞ்சத்தூள் பார்த்திங்கன்னா கடையில் வாங்கின மஞ்சத்தூள் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. அதில் எது கெமிக்கல் இருக்கும் நமக்கு தெரியாது. பெட்டர் விரலி மஞ்சள் எடுத்து நம்ம அரைச்சி வச்சுருப்போம்ல குழம்புக்குன்னு, அந்த மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அண்ட் தென் கல்லுப்பு இது நல்லா போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அதை வச்சுக்கிட்டு ஒரு நாளுக்கு நீங்கள் வெளியே போயிட்டு வரீங்களா அப்படின்னா அதை முதல்ல வாயில் போட்டு நல்லா கொப்பளிச்சுக்கோங்க. நல்லா காகுல் பண்ணிவிட்டு அண்ட் தென் நீங்கள் உள்ளே வந்துட்டு நார்மலாக நீங்கள் மற்ற வேலைகள் பார்க்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் வெளியவே போகல, நமக்கு வருமா வராதான்ற உங்களுக்கு ஒரு டவுட்டில் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு தண்ணி பாலெல்லாம் நம்ம குடிச்சிடுவோம். கடைசியாக நம்ம எதுவுமே சாப்பிட போகிற அந்த டைமில் அந்த ஒரு கிளாஸ் எடுத்து நல்லா காகுல் பண்ணி ஒரு 2 times காகுல் பண்ணி நீங்கள் போட்டுடலாம். ஓகே, துப்பிடணும். அதே மாதிரி இயர்லி மார்னிங் நீங்கள் ப்ரஷ் பண்ணிவிட்டு காகுல் பண்ணிடலாம். காகுல் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா ஒரு 10 to 15 minutes கழித்து நீங்கள் நார்மலாக நீங்கள் என்னெல்லாம் சாப்பிட்ணுமோ டீயோ இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டோ சாப்பிட்டுக்கலாம். ஓகே, இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு 15 days to 20 days கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் சரி, இல்லை த்ரோட் பெயின் இருக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, கண்டிப்பாக ரிலீஃப் ஆகிடும். ஒரே 1 time இல்லை 2 timesல உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். ஓகே, நீங்களும் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும்.